the bell icon on YouTube and don't miss another update. காசா யுத்தத்துல அமெரிக்காவே பொறுமை இழந்துருச்சு. அப்படிதான் இப்ப நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஐடிஎஃப் பொறுத்த வரையும் அவங்க ஃபர்ஸ்ட் வச்ச டார்கெட் என்ன? அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதான். அதாவது முதல்ல உலகத்துக்கு சொன்னது என்ன? ஹமாஸை நிரந்தரமா அந்த நிலப்பரப்புல இருந்து அழிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாதி நாட்கள்ல எல்லாரும் சொன்னோம். இஸ்ரேல் நம்பல. மீதி நாட்கள் கழிச்சு இஸ்ரேலே நம்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருக்கு உள்ள திட்டங்கள் என்ன அப்படின்னா, மறைமுகமா இந்த யுத்தத்தை பிப்ரவரி கடைசி வரை நடத்திடுவோம், அதுக்குள்ள ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிறதான். பிப்ரவரியும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாட்கள்ல பிப்ரவரியும் முடிஞ்சு போயிடும். ஆனா நிலைமை என்ன அப்படின்னா, நார்தன் சதன் பகுதிகளில் ஹமாஸ் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐடிஎஃப் அங்கிருந்து விலகி வந்துட்டார்கள். அவர்கள் பெரிய அளவுல கண்ட்ரோல் எடுக்கிறார்கள். அவர்கள் கிட்ட பணமும் இருக்கு, ஆயுதங்களும் இருக்கு, ஆட்களும் இருக்கார்கள். இந்த மாதிரி பல விஷயத்த அந்த பகுதிகளில் செய்யற அளவுக்கு ஆட்கள் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. இஸ்ரேலோட வேட்டையை தாண்டி மறைஞ்சு இன்னைக்கு வெளில வந்துட்டார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதனால இஸ்ரேலால சொன்னபடி செய்ய முடியலை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு வேடிக்கை பார்த்துச்சு. இஸ்ரேல் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். சிங்வாரோட இடத்த நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது முந்திலாம் இடத்த நெருங்கணும், இப்ப அந்த ஆள் இருக்கக்கூடிய இடத்தையே கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க கைப்பற்ற ஒவ்வொரு இடமா மாறுறாரு அப்படின்னு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. காரணம், இஸ்ரேலோட வார் கேபினட் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படி அவங்க சொல்றத வச்சு இந்த பிப்ரவரி எண்டு வரையும் ஸ்மூத்தா கொண்டுட்டு போகவோ யுத்தத்தை, இல்ல பிப்ரவரிக்கு அப்புறமும் யுத்தத்தை நடத்துறக்கோ ஏதோ ஒரு திட்டம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அந்த மக்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் இருந்திருக்கலாம். ஆனா அமெரிக்கா இதெல்லாம் வேடிக்கை பார்க்க விரும்பலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. அதனாலதான் அமெரிக்க ஏஜென்சிகள் இஸ்ரேல் எவ்வளவு ஒரு பெரிய கிளைமை வைக்குது. சிங்வாரோட ஒவ்வொரு இடமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா தப்பிச்சு போறேங்கிற பேர்ல ஒரு இடத்துல போய் கார்னர்ல மாட்ட போறாரு, தட்டி தூக்க போறோம் அப்படிங்கிறதா இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய செய்தியோட சாராம்சம். இவ்வளவு பெரிய ஒரு மைலேஜான செய்தியை உள்ளுக்குள்ள சுத்த விடும்போது அமெரிக்க ஏஜென்சிகள் இன்னொரு செய்தியை ஃபிளாஷ் பண்றார்கள். அதுதான் இப்ப இஸ்ரேலுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே வெடிக்க வைக்குது. என்ன அப்படின்னா, பணைய கைதிகள்ல நிறைய பேர் செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல அங்க கொடுமை தாங்காமையோ, இல்ல அந்த சூழ்நிலை தாங்காமையோ, இல்ல இவர்களே, அதாவது ஹமாஸ் இயக்கமே கொண்டிருக்கலாம், சித்திரவதை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள்ல அவர்களோட உயிர் போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சுமார் இப்ப சொல்லக்கூடிய எண்ணிக்கையில கணிசமான எண்ணிக்கை இப்போ உயிர் இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ் பண்ணி விடுறார்கள். ஃபிளாஷ் பண்ண ஜோர்ல இஸ்ரேலுக்குள்ள பத்திக்கிச்சு. என்னடா இவனுங்க எப்படி சொல்றாங்க, இவனுங்க எப்படி சொல்றாங்க, நம்ம என்ன சொன்னோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் பெருசா வெகுட்டு எழுதிட்டாங்க. நம்ம சொன்னது என்ன? என்னத்தை வேணாலும் அவனுங்க கேட்கறத குடு, நம்ம ஆட்களை கூட்டிட்டு வந்தானே, இப்ப பாரு எவ்வளவு பேர் இறந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி, பாதிக்கும் மேலையாமே அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பூகம்பம் வெடிச்சிருச்சு. இந்த பூகம்பம் வெடிச்ச உடனே வார் கேபினட் சுதாரிச்சுக்கிச்சு. இம்மீடியட்டா பணைய கைதிகளோட குடும்பத்தை ஒரு இடத்துல அசம்பிள் பண்றார்கள். அசம்பிள் பண்ணது மட்டும் இல்லாம இதை ரொம்ப சீக்கிரட்டாவே கொண்டு வந்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சுட்டாங்க. அவர்கள்கிட்ட நேரடியா வார் கேபினட்ல உள்ள ஆட்களே இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டு தாக்குதல் நடத்தி போனோம், ஆனா இறந்திருப்பார்கள் அப்படிங்கிற செய்தி உண்மைதான். ஆனா யார் யாருன்னு தெரியல, எவ்வளவு பேருன்னு தெரியல. சுமார் 30 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதாவது இதுல இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இறந்திருக்கார்கள், யாருன்னு தெரியாது. அதே மாதிரி பாதிக்கும் மேற்பட்ட நபர்களும் கிடையாது, 30 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஓரளவு சமாதானம், என்னமோ ஒரு சமாதானம், காலில் விழுந்தார்களா இல்ல வேற எதுவும் சொன்னா ஆறுதல் கூறினார்களான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ சமாதானப்படுத்தி அந்த குடும்பங்களை ஏற்கனவே என்ன கொதி நிலையில இருந்தார்களோ அதுலயே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுல இருந்து ரைஸ் ஆகாம உடனடியாக வார் கேபினட் பூந்து காலில் விழுந்துருச்சு. இதுக்கு அடுத்துதான் அமெரிக்க ஏஜென்சிகள் முழிக்கிறாங்க. பட்டார்னு, அதாவது எதிர் நடவடிக்கை டக்கு டக்கு டக்குன்னு யார் செய்யறார்கள் அப்படின்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களுக்குள்ளேயே செஞ்சுக்கிறாங்க. இதுதான் இங்க பெரிய வேடிக்கை. உடனடியாக அமெரிக்க ஏஜென்சிகள் அடுத்த விஷயத்த வெளியிடுறார்கள். சுமார் 55 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இஸ்ரேல் மிரண்டு போச்சு. இப்பதானடா கூப்பிட்டு காலில் விழுந்தோம்,
30 பேர்னு சொல்லி அனுப்பும்போது 55 பேர்னு சொல்றீங்களேடா அப்படின்னு சொல்லி திட்டவா முடியும்? அறிக்கையா விட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ வெள்ளை மாளிகை, பென்டகன்னு சொன்னாவாச்சு ஏதோ ஒரு சாக்கு போட்டு ஓட்டலாம். இப்ப அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏஜென்சிகள் தான் ஃபிளாஷ் பண்றார்கள். ஏற்கனவே உறவு அப்படிங்கிறது ஒரு டக் ஆஃப் வார்ல தான் ஓடுது. பெரிய அளவு அடிதடி சண்டையெல்லாம் வரப்போறதில்ல. ஆனா மனக்கசப்புகளோட அப்படியே பயணிக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்காவோட எண்ணம் ஒண்ணுதான். முடிச்சுக்க அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்க. நானும் முடிச்சுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் டைம் குடு அப்படின்னு இஸ்ரேல் போகுது. இதுக்கு நடுவுல தான் இந்த போட்டியில பல விஷயங்களும் வெளியில இறங்குது. இந்த விஷயங்கள இறக்குறது மூலியமா இஸ்ரேல் ஜெயிக்க போதா? அமெரிக்கா ஜெயிக்க போதா? அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல தான் பார்க்க முடியும்.